30 வருஷம் முன்னாடி முத்தி போயிருச்சு, உண்மைதான். இப்போதான் பூத்து இருக்கு, 2 ஆனா சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளிய ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு பக்கம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு மண்டையில லேசா செலவா ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இந்த படம் ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரும்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனா அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்ற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்துல இருந்து பாக்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதான் பறந்து போல நீங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்க இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது இல்ல ராம் சார்லாம் பாக்குறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சுவீங்க. இந்த படத்துல எப்படி ஒரு ட்ரோன் வியூல நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்துல பார்த்தோமோ, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்துல இருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமா பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்துல நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியா மாறிடுவீங்க. படத்துல ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆகா இது தெரியாம போயிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்துல வர்ற மைனா, எம்பர், குருவி, படத்துல இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி அங்கங்க இருக்கிற எல்லா கதாபாத்திரமும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்துல நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமா நம்மளும் சாத்தான் தான் பொருக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ள பரவாயில்ல, சாத்தானா தான் நமக்குள்ளே திரும்ப தேவதை இருக்கு அப்படின்னு நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியா உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமா சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு தென்னவனானா வீட்டுல புதுசா திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் பூரா வாங்கிட்டு திண்ணையில படுத்துட்டானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே கொடுத்துருக்கேன், வைக்க இடம்ல மாப்பிள்ளதான் வெளியே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்ல நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த கிரஷா பறந்து போயிருக்கும் நான் நம்புறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அது நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதிர்க்கிறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புகளையும் நீங்க ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்க எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்க வாழ்க்கையை இன்னும் இன்பமயமா நீங்க மாத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரி பரிதாபமா ஒரு தம்பி மைக்கு கேமரா வச்சு நிற்பேன், அவன்கிட்ட உங்க ரிட்டர்ன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிருங்க. ஜூலை 4 உங்க வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிட்டு 3 BHK குடி போற முடிஞ்சா உங்க எல்லாரும் என்னுடைய நன்றி.